தந்தரக்கம் என்று சொல்லியே ஆமாம், தந்தரக்கம் என்று சொல்லியே ஆமாம், அக்பர் பீர்பால் கதை சொல்லவே ஆமாம், அக்பர் பீர்பால் கதை சொல்லவே ஆமாம், அனைவரும் வந்தோமே ஆமாம், அனைவரும் வந்தோமே ஆமாம். முன்பு ஒரு காலத்திலே ஆமா, முன்பு ஒரு காலத்திலே ஆமா, ஆக்ராவின் அமைச்சரான ஆமா, கதை சொல்ல வந்தோமே ஓ. காட்சி 1. அக்பர் அரசாட்சி செய்த அண்டை நாட்டின் அரசவை. அரசே வணக்கம். நம்முடைய பக்கத்து நாட்டு அரசவையில் மிகவும் திறமையான புத்திசாலியான அமைச்சர் உள்ளார். அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆமாம் அரசே, அவரிடம் யார் உதவி கேட்டாலும் உடனே செய்து விடுவாராம். எந்த பிரச்சனை வந்தாலும் அரசருக்கு நல்ல ஆலோசனை சொல்வாராம். அரசை பீர்பால் ஒரு விவசாய மகனம். அவரோட புத்திசாலித்தனம் பிடிச்சனாலான அவரை அக்பர் தன்னோட அரசவையில் சேர்த்துக்கிட்டாராம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நானும் உங்களை மாதிரி கேள்விப்பட்டேன். எனக்கு அவரை பார்க்க ஆசையா இருக்கு. நான் அவரை சோதிச்சு பார்க்கணும். அரசே, அவர்கள் நாட்டில் மாறுவேடத்தில் செல்வது மிகவும் சவாலான காரியம். அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் ஏற்பாடுகளை செய்யுங்கள். காட்சி 2. அரசர் பக்கத்து நாட்டுக்கு பயணம் செய்கிறார். செல்லும் வழியில் ஒரு வழிபோக்கனை சந்திக்கிறார். நீங்கள் ஏன் தனியாக நடந்து போறீங்க? என் குதிரையில் வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நன்றி ஐயா. நான் வரும் வழியில் திருடர்கள் என்னுடைய குதிரை மற்றும் படத்தை திருந்தி ஓடிவிட்டனர். வழிபோக்கனும் அரசரும் குதிரையில் ஏறி அக்பர் அரண்மனைக்கு சென்றனர். பெரியவரே, நான் வர வேண்டிய இடம் வந்துருச்சு. நீங்கள் என் குதிரையை விட்டு கீழே இறங்கலாம். என்னது? குதிரை என்னுடையது. நான் ஏன் திரைந்த வேண்டும்? நீ திரையிருந்து. காட்சி 3. அக்பரின் அரசவை. வாக்குவாதம் முற்றி பெரியவரும் அரசரும் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அப்போது அரசவை காவலாளி அவர்களை பீர்பாலிடம் முறையிடச் சொன்னார். இந்த ஆளை பார்த்தால் வியாபாரி மாதிரி தெரியலையே. ஏதோ ஒரு அரசன் மாதிரி தெரிகிறார். சரி, இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை சோதிக்க நமக்கு நல்ல வாய்ப்பு. உங்க 2 பேருடைய வாதத்தையும் கேட்டேன். நீங்க 2 பேரும் நாளைக்கு வாங்க. உங்க குதிரை மட்டும் இங்கேயே இருக்கட்டும். காட்சி 4. அக்பரின் அரசவை. உங்கள் இருவரில் ஒருவர் பின் ஒருவர் சென்று அரண்மனை லாயத்தில் உள்ள குதிரையை கண்டுபிடித்து ஓட்டிட்டு போங்க. பெரியவரே, முதல்ல நீங்க போகலாம். பெரியவர் உள்ளே சென்று குதிரையை பார்க்கிறார். ஐயா, என்னை மயத்து விழுந்தல். என் குதிரையை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை.
சரி, இப்போது அடுத்தவர் செல்லட்டும். அரசர் சந்திரவர்மன் உள்ளே செல்கிறார். தன் எஜமானரை பார்த்ததும் குதிரை கனைத்தது. ஐயா, குதிரை உங்களுடையதில்லை, அது அவருடையது. அவர்தான் அந்த குதிரையை கண்டுபிடித்தார். வீரர்களே, இந்த ஆளை அழைத்து சென்று சரியான தண்டனை கொடுங்கள். என்னை மன்னிக்க வேண்டும். என்னை எப்படி நான் செய்ய மாட்டேன். பீர்பால், நீ புத்திசாலி என்பதை நிரூபித்து விட்டாய். நான் தான் அரசன் சந்திரவர்மன். நான் உன்னை சோதிக்க மாறுவேடத்தில் வந்தேன். நன்றி அரசே, நீங்கள் எங்கள் விருந்தினர். எங்கள் அரண்மனைக்கு வந்து விருந்து சாப்பிட்டு செல்லவும். இந்த நாடகத்தில் பங்கேற்று நடித்தவர்கள்: அரசர் சந்திரவர்மனாக ஆரவ் கிருஷ் நம்பி, பீர்பாலாக மித்ரன் சுப்பிரமணி, அமைச்சர் இந்திரஜித்தாக ஸ்ரேயா பாண்டியன், அமைச்சர் பாதுஷாவாக அவ்யுக்த் சூர்யா, அமைச்சர் யோகியாக ஸ்ரேயா ஜான்வி வெங்கட் மற்றும் பெரியவராக ஆதித் சதீஷ்குமார். இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி.